இஎல்எஸ்எஸ்ஸா இல்ல யூலிப்பா? இதுல எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? இஎல்எஸ்எஸ், யூலிப். இது 2த்துக்கும் என்ன கம்பேரிசன்? இத பத்தி தெரிஞ்சுக்க எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மால் கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். First of all, we are very simple persons. So we don't want to mix insurance and investments. ஏன் கேட்டிங்கன்னா insurance will definitely will have a சில charges which we can't able to avoid. So அந்த charges கொண்டு வந்து investment போடும்போது என்ன ஆகுதுன்னா my investment returns are getting down. So அந்த probabilityல we are very clear to have a investment and insurance separately. That is number one. Number two, யூலிப் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுக்கிறீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூலிப்ஸோ இல்லை எனி ட்ரெடிஷ்னல் பிளான் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா யூ லைக் உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து ஒன்லி 10 times ஆஃப் வாட் யூ ப்ரீமியம் யூ பெய்டு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 1 lakh பே பண்ணியிருக்கேன்னா எனக்கு சம் அஷ்யூர்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 lakhs தான் இருந்திருக்கும். பட் வேரஸ் வந்து இஃப் யூ டேக் ஆன் அ வெரி லாங்கர் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 10 lakhsன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டர் ரேஞ்ச். பட் அதுக்கு நீங்க ஒரு பியூர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது அட்வைசபிள்ல என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி மஸ்ட். ரெண்டு இன்சூரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். ஒன் இஸ் டேர்ம் இன்சூரன்ஸ், another இஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதை ரெண்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மோர் ஆர் லெஸ் யுவர் வெல்த் கிரியேஷன் இன் அ ப்ராப்பர் அசெட் கிளாஸ் இட் வில் டேக் கேர். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து இட் இஸ் வெரி நெசசிட்டி. இட் இஸ் நாட் லைக் யூ ஷுட் சி திஸ்லாம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் அ நெசசிட்டி டு ஹேவ் அ டேர்ம் இன்சூரன்ஸ் as well as மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வரும்போது நீங்க போடுற அதே அமௌண்ட் ஆஃப் யூலிப்ல என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதை விட கம்மியா, பட் சம் அஷூர் அதை விட ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஸோ அகெயின் நீங்க மோர் ஆஃப் டிலே ஆஃப் ஏஜஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்க ப்ரீமியம் ஜாஸ்தியாகும் இன் எனி பாயிண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். ஆப்வியஸ்லி நீங்க ரொம்ப கம்மியா இருக்கும்போது எடுக்கிறது இன்னும் வந்து வயசான சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.